வணக்கம் நண்பர்களே. நீ சிரிச்சா போதும் நாவலின் முந்தைய அத்தியாயத்தில் ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில் நிலாவுக்கு உதவியாக ஓடி வந்தான் கார்த்திக். அவனுடைய அக்கறையும் நான் இருக்கும்போது கவலைப்படாதீங்க என்ற வார்த்தைகளுக்கும் நிலாவின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன. இப்போது இருவரின் நட்பும் இன்னும் நெருக்கமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் காதல் இருக்கும் இடத்தில் ஒரு புதிய உணர்வும் பிறக்கிறது. அது பொறாமை. ஒரு புதிய நபரின் வருகை கார்த்திக்கின் மனதில் மறைந்து வைத்திருந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வரப்போகிறது. அது வெறும் நட்பா, இல்லை காதலின் முதல் அறிகுறியா? வாங்க நண்பர்களே, நீ சிரிச்சா போதும் அத்தியாயம் 4, பொறாமை என்ற காதலின் மொழி. கதைக்குள் செல்லலாம். நீ சிரிச்சா போதும் அத்தியாயம் 4, பொறாமை என்ற காதலின் மொழி. கார்த்திக்குக்கும் நிலாவுக்கும் இடையிலான நட்பு நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே இருந்தது. ஆனால் காதல் வந்த இடத்தில் பொறாமையும் வராமல் இருக்காது. அதை இருவரும் விரைவில் உணரப் போகிறார்கள். அடுத்த நாள் காலை பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தாள் நிலா. வழக்கம் போல கார்த்திக்கும் அங்கே வந்தான். இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு பைக் வந்து நின்றது. அதில் இருந்து ஒரு இளைஞன் இறங்கினான். நிலாவின் முகத்தில் உடனே ஒரு சிரிப்பு. அரவிந்த் என்று மகிழ்ச்சியாக அழைத்தாள். அதை பார்த்த கார்த்திக்கின் முகம் உடனே மாறியது. அரவிந்த், ஹாய் நிலா, எப்படி இருக்க? நிலா, நல்லா இருக்கேன். நீ எப்போ வந்த? அரவிந்த், நேத்து நைட்டு தான். சில நாட்கள் லீவு கிடைச்சது, உன்னை பார்க்கணும்னு வந்தேன். இருவரும் சிரித்து கொண்டே பேசினார்கள். கார்த்திக் மட்டும் அமைதியாக நின்றான். அவனுக்குள் ஏதோ ஒரு எரிச்சல், ஏதோ ஒரு கோபம். ஏன் என்று அவனுக்கே புரியவில்லை. நிலா, கார்த்திக், இவர் அரவிந்த், என் காலேஜ் ஃப்ரெண்டு. கார்த்திக், ஓ ஹாய். அரவிந்த், ஹாய் மச்சி. நிலா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. அந்த வார்த்தையை கேட்டவுடன் கார்த்திக் கொஞ்சம் மகிழ்ந்தான். ஆனால் அடுத்த நொடியே மீண்டும் பொறாமை வந்துவிட்டது. சில நேரம் பேசிவிட்டு அரவிந்த் சென்றான். அவன் சென்ற பிறகும் கார்த்திக் அமைதியாக இருந்தான். நிலா, என்னாச்சு? கார்த்திக், ஒண்ணுமில்ல. நிலா, முகமே சரியில்லையே. கார்த்திக், வேலைய கொஞ்சம் நினைச்சிட்டு இருந்தேன் என்று சமாளித்தான். ஆனால் உண்மை வேறு. அவன் மனதில் இருந்த கேள்வி வேறு. அரவிந்த் அவளுக்கு எவ்வளவு முக்கியம்? அன்றிரவு விஜயுடன் டீ கடையில் அமர்ந்திருந்தான். விஜய், டேய், இன்னைக்கு ஏன் டல்லா இருக்க? கார்த்திக், ஒன்னும் இல்லடா. விஜய், அந்த பைக்ல வந்த பையனால தானே? கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். கார்த்திக், எப்படிடா கண்டுபிடிச்ச? விஜய், உன் முகத்தை பார்த்தாலே தெரியும் மச்சான். இது பொறாமை, அதாவது காதல் கன்ஃபார்ம். கார்த்திக் சிரித்தான். ஆனால் அவன் மனசு உண்மையை ஒத்துக்கொண்டது. அவன் நிலாவை காதலித்து கொண்டிருந்தான். மறுநாள் நிலா வீட்டின் முன் நின்று கொண்டிருந்தாள். அப்போது அரவிந்த் மீண்டும் வந்தான். இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கே வந்த கார்த்திக் அதை பார்த்துவிட்டு நின்றான். உள்ளுக்குள் மீண்டும் அதே உணர்வு. ஆனால் இந்த முறை ஒரு விஷயம் நடந்தது. நிலா தூரத்தில் நின்றிருந்த கார்த்திக்கை பார்த்தாள். உடனே அவன் பக்கம் நடந்து வந்தாள். நிலா, கார்த்திக், இங்க வாங்க. அரவிந்திடம் திரும்பினாள். நிலா, இவர்தான் கார்த்திக். நான் அடிக்கடி சொல்வேன்ல,
அவர்தான். அரவிந்த் சிரித்தான். அரவிந்த், ஓஹோ, இவர்தானா அந்த கார்த்திக்கு? கார்த்திக்கு புரியவில்லை. அந்த கார்த்திக் என்றால் என்ன? அரவிந்த் சென்ற பிறகு கார்த்திக், நீ என்ன பற்றி என்ன சொல்லியிருக்க? நிலா சிரித்தாள். நிலா, நல்ல நண்பன்னு சொல்லியிருக்கேன், அக்கறையானவர்னு சொல்லியிருக்கேன், எப்பவும் உதவி பண்றவர்னு சொல்லியிருக்கேன். கார்த்திக்கின் மனம் மகிழ்ந்தது. அவன் முகத்தில் தெரியாமல் சிரிப்பு வந்தது. நிலா, சரி, நீ ஏன் நேத்துல இருந்து ஒரு மாதிரியா இருக்க? கார்த்திக், நான் அப்படியா? நிலா, ஆமாம், கொஞ்சம் கோபமா இருந்த மாதிரி. கார்த்திக் உடனே பார்வையை திருப்பிக் கொண்டான். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. நிலா அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். பிறகு மெதுவாக கேட்டாள், நிலா, உனக்கு பொறாமையா? கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். நிலா சிரித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு எல்லாம் புரிந்து விட்டது. கார்த்திக், இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நிலா, சரி சரி, நம்பிட்டேன் என்று குறும்பாக சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு ரகசியம் இருந்தது. அந்த சிரிப்பில் அவளுடைய மனதில் பதிலும் இருந்தது. அன்றிரவு வீட்டில் படித்திருந்த நிலா கார்த்திக்கின் முகத்தை நினைத்தாள். அவன் பொறாமைப்பட்டதை நினைத்தாள். தெரியாமல் சிரித்து கொண்டாள். ஒருவருக்காக ஒருவர் பொறாமைப்படுவது அது காதலின் முதல் மொழி என்பதை அவள் உணர ஆரம்பித்திருந்தாள். ஆனால் கார்த்திக் இன்னும் தனது காதலை சொல்லவில்லை. எவ்வளவு நாள் அவன் மனதில் வைத்துக் கொண்டு இருப்பான்? அந்த நாள் எப்போது வரும்? தொடரும்.